நம்ம ஹோம் ஸ்டைல் செட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொண்டு வந்திருக்குங்க. எல்லாமே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணனாலும் அது வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் நேஷனல் ஹைவே ரோடு பேஸ் மேலே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த நேஷனல் ஹைவே ரோடு பேஸ் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதோடைய ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ரிசியேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம கட் ரோடு பேஸு எங்கேயோ ஒரு மெயின் ரோட்டில் பஸ் ரூட்டில் சைட்டு ஒட்டி பார்க்குறத விட மெயின் ரோட்டு மேலே நம்ம வாங்குறது என்றைக்குமே நமக்கு வந்து வின்னிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. 38 சென்ட் நிலம் வந்து சேலுக்கு வந்திருக்கு. நேஷனல் ஹைவே ரோடு பேஸ் மேலே பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து புதுசாக வந்து 6 வழிச்சாலை ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு 6 வழிச்சாலை ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பழனி போகிறவங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒர்க் நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு ஃபேஸில் உங்களுக்கு நல்ல ரோடு ஃபேஸோட 38 சென்ட் சேலுக்கு வந்திருக்கு. நீங்கள் 38 சென்ட்டாக சேலுக்கு வாங்கணுன்ட்டு கிடையாதுங்க. 19% பாதியாக பிரித்து கூட நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அதுவும் ஹைவே ரோடு பேஸ் மேலே உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். டோட்டலாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேக்கரி கட்டுறதுக்காகட்டும், ஒரு நல்ல நீட்டான ஸ்டேஷன் சர்வீஸ் ஸ்டேஷன் போடுறதுக்காகட்டும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி 38 சென்ட் வந்து மெயின் ரோட்டு மேலேயே வந்திருக்கு. ஹைவே ரோடு பேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரோடு பேஸில் வந்து ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டு இருக்குது, ஒர்க்கு முடிய போகுது. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள்லாம் போகும்பொழுது ரேட் அப்படியே டபுள் ஆயிருங்க. அதாவது இதில் ₹1,00,000 சேர்த்து வரும், ₹2,00,000 சேர்த்து வரும்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு சென்ட்டின் விலை ₹7,00,000 கேட்டிருக்காங்க. ஒரு சென்ட்டுக்கு ₹7,00,000 கேட்குறாங்க. மொத்தம் 38 சென்ட் இருக்குங்க. அதுலேருந்து நம்ம கம்மி பேசிக்கலாம். ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 7 லேக்ஸு. சைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்குள்ளே எங்கே போய் பார்த்தீங்கனாலும் சைட்டு ₹10,00,000 கம்மியாக கிடையாது. அவுட்டராக இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைட்டு எங்கேயோ ஒரு பக்கம் வாங்குற மாதிரி இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 5,00,000 6,00,000ன்னு சொல்கிறாங்க. அதில் வீடு மட்டும் தான் கட்ட முடியும், மீறினா அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியும். இது வந்து பலதரப்பட்டவருக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வேண்டிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிங்கனாலும் ஜெயிக்கக்கூடிய மெயின் ஹைவே ரோடு பேஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் சொல்லியிருக்காங்க. 7 லேக்ஸ் தானுங்க. பட் அதுலேருந்து நான் உங்களுக்கு கம்மி பேசி வாங்கி தர்றேன். ஒரு சென்ட்டின் விலை ₹7 கம்மியாக வாங்கிக்கலாம். ஏன் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டு டிடிசிபி சைட்டு விற்கிற விலை கூட கிடையாதுங்க. ஒரு நார்மல் ரேட்டில் கிடச்சிருக்குது. உங்களுக்கு வந்து சின்ன பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு பிரிச்சும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸோட நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து வீடியோ கொடுத்து ஒரு 4 டேஸில் வந்து லேண்ட் சோல்ட் அவுட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மெயின் ரோட்டு மேலே நம்ம எந்த ஒரு வீடியோ கொடுத்தாலுமே ஹைவே ப்ராஜெக்ட் விரும்புகிறவங்க நம்ம பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேரடியாக வந்து பாருங்கள். இதே மாதிரி நல்ல பதிவுகள் உங்களுக்கு உடனே ரீச் ஆகிருக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது உடனுக்குடன் வந்து சேரும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கொஞ்சம் வேகமாக நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த லேண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. 1 வீக்கில் கண்டிப்பாக அதுவே சோல்ட் அவுட் ஆயிருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்து உடனே முடிக்க பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேளுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குன்னா நம்ம ஹோம் சேல்ஸுக்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். பெஸ்ட் ரேட்டுக்கு கொஞ்சம் வேகமாக நம்ம முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.